ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். இடங்காலில் நின்றனை நித்தம் சுகமாய் நடத்திடும் உள்ளுள்ள இடங்காலில் நின்றனை நித்தம் சுகமாய் நடத்திடும் தோள்களில் என்னை சுமந்திடும் என் தேவனே தோள்களில் என்னை சுமந்திடும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் யெகோவா ஈரே யெகோவா ஈர் நல்ல சத்தமா யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாழக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் தீங்குகள் நேராமல் காத்திடும் செட்டாயின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே கழுகினை போல் என்னை சுமந்திடும் சேதாராதித்து யெகோவா சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் சிலுவாயில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே நல்ல அறிக்கை பண்ணி பாடு சொல்லுங்க அன்றே நான் சுகமானேனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா
வந்த அத்தனை பேரும் நல்லா 2 கை தட்டி உங்க வாயை திறந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இன்னும் சத்தம் இன்னும் கொஞ்சம் சத்தமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஹல்லேலூயா துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என் இயேசு கொஞ்சம் வைராக்கியத்தோட நல்ல சத்தமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே என் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை உங்க சத்தம் என் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அவரே நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா கொஞ்சம் feel the presence அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க ஆரம்பிங்க உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஓ என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா உங்க கிருபை 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 உங்க கிருபை 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 என்னோட சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம் அந்த பாடலை அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா உங்க கிருபை 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 உங்க கிருபை 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 அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா அப்பா ஏசப்பா உங்க கிருபை போதுமப்பா உங்க கிருபை 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 உங்க கிருபை ஆடுகள் மேய்த்தவனை அரசனை மாட்டினீரே ஆடுகள் மேய்த்தவனை அரசனை மாட்டினீரே துதியின் சத்தம் கேட்டு பிரியம் வைத்தீரே துதியின் சத்தம் கேட்டு பிரியம் வைத்தீரே உங்க கிருபை கிருபை
அப்பா ஏசப்பா கிருபை போதுமப்பா. அப்பா ஏசப்பா கிருபை போதுமப்பா. உங்க கிருபை 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 உங்க கிருபை கிருபை. யுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினீரே. யுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினீரே. எதிரிக்கு குழப்பம் வந்தது, பிரேதங்கள் கீழே விழுந்தது. எதிரிக்கு குழப்பம் வந்தது. கிருபை அப்பா ஏசப்பா கிருபை போதுமப்பா. அப்பா ஏசப்பா கிருபை போதுமப்பா. உங்க கிருபை 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 உங்க கிருபை கிருபை. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க கிருபை. உங்க கிருபை 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 உங்க கிருபை கிருபை. சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தினரே. சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தாரே. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டுகள் அருந்து போனது. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டுகள் அருந்து போனது. உங்க கிருபை 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 உங்க கிருபை. அப்பா ஏசப்பா கிருபை போதுமப்பா. உங்க கிருபை 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 உங்க கிருபை 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 உங்க கிருபை 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 உங்க கிருபை கிருபை. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. இந்த கால வேளையில் அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க உங்க கிருபை தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே. சாதாரண மனிதர்களையும் ஆண்டவரே கோபுரத்துல உயர்த்தி வைக்கிறது உம்மாலே மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எந்த மனிதனையும் விடுதலை பண்ண முடியாத சிறைச்சாலை நடுவில் இருந்தாலும் ஆண்டவரே கிருபை எங்களுடைய கட்டுகளை உடைத்து போடும் ஆண்டவரே. நாங்க துதிக்கும் பொழுது எங்க கட்டுகள் அருந்து போகும். உங்க கிருபை நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே நேசிப்பே இயேசுவே. மாறாதவர் நீ மாறாதவர். என் இயேசு நீ மாறாதவர். என்னோட இணைந்து சொல்லுங்க மாறாதவர் மாறாதவர். நீ மாறாதவர். என் வாழ்க்கையில மாற்றங்களை நான் விரும்புகிறேன். ஒரு மாற்றத்தை நீ செய்வீராக. நீ மாறாதவர். நேசிப்பே 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 இயேசுவே. அப்படி ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் உண்மையே நேசிப்பேன்.
மாறாதவர், மாறாதவர், நீ மாறாதவர். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். நீர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டீர் ஆண்டவரே. அவர் பொய் சொல்வதற்கு மனிதனும் அல்ல, மனமான மனுபத்தரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலவெளியில் அவர் நம்மத்தில மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். மாறாதவர், நீ மாறாதவர். ஒரு நிமிடம் நல்ல ஆவியிலிருந்து கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் மாறாதவர். நான் அவரையே நேசிப்பேன், அவரையே சார்ந்து கொள்வேன். இந்த கால வேளையில நான் அவரை உயர்த்துகிறேன். அவருக்கு நிகரானவர், அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில ஒன்றுமில்லை. நீ மாறாதவர். உம் கிருபை எனக்கு போதும், உம் தயவு எனக்கு போதும், உம்முடைய அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. நீ மாறாதவர் ஆண்டவரே. இந்த கால வேளையில சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஆராதனை நாயகர் எங்களை கரம் பிடித்து இந்த வாரம் முழுவதும் நடத்துவீராக, இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. நாங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல வளரணும். ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும்பா. இன்றைக்கு காலை ஆராதனையில் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு வளர்ச்சி உண்டாவதாக, ஒரு உயர்வு உண்டாவதாக, ஒரு செழிப்பு உண்டாவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும். ஒரு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும். நீ கட்டப்படுவாய் என்று சொன்னீங்களே, சகல காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கட்டுப்படி உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய செய்தியை சில நிமிடங்கள் நாம் ஒருமித்து தியானிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 49 முதல் 52 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம்.
இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆசீர்வாதமான நல்ல வசனங்களாக்கும் இந்த நாளில் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கிறதுனால வேகமாய் சில காரியங்களை தியானிக்க தொடங்குகிறோம். நீ பார்வையடைவாயாக என்கிற தலைப்பில் ஆக்கும் நாம் காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறது. நீ பார்வையடைவாயாக. கூர்மையாக வேதத்தை வாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை வேதத்திலிருந்து ஒரு கண்ணை தாண்டி பல கண்களை காண முடியும். ஒரு கண், பிசிக்கல் ஐ, சரீரப்பிரகாரமான ஒரு கண் என்கிற அந்த ஒரு பார்வையை தாண்டி பல கண்களை நாம் வேதத்தில் காண முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், இருதய கண்கள் அல்லது மனக்கண்கள் என்பதை நாம் காண முடியும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியுடைய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். மனக்கண்கள் என்பதாக்கும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொருகி போன கண்கள் என்கிற வார்த்தையை நாம் காண முடியும். டிம்ட் ஐ என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். சொருகி போன கண்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்பு செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்போ ஒன்று மனக்கண், இன்னொன்று சுருங்கி போன கண். கண் சுருங்கி போதல் என்கிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இருதயத்தில் உள்ள பார்வை, வெளிக்கண்களின் பார்வை, இப்படி 2 பார்வைகள் உண்டு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருளினால் குருடாக்கப்பட்ட கண்கள், இருளினால் குருடாக்கப்பட்ட கண்கள். அப்போ பிளைண்ட்னஸ் என்கிற வார்த்தை, குருடாகுதல் என்கிற வார்த்தை சரீரத்தோடு மட்டும் தொடர்புடைய வார்த்தை அல்ல. அது பிசிக்கல் வேர்ல்டு பிளஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, உலக பிரகாரத்தோடும் ஆவிக்குரிய உலகத்தோடும் தொடர்புடைய ஒரு வார்த்தையாக்கும் பார்வை என்கிற வார்த்தை. கொஞ்சம் வசனங்களை கூட நாம் தியானிக்கும்போ உங்களால் இது 2 உண்மை என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம் வாசித்த அந்த சம்பவத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடன் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த பகுதியை கவனமா பாருங்க. ஒன் ப்ராப்ளம் லீட்ஸ் டு another ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை தன்னால கொண்டு வருது. அவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? அவன் பார்வை இல்லாதவன். அது அவனை என்ன விதத்தில் மாற்றிவிட்டது? அவனை செயல்பட முடியாதவனாக, பிச்சைக்காரன் என்கிற நிலைமைக்குள்ளே அவனை கொண்டு வந்து விட்டது. அப்போ சிங்கிள் ப்ராப்ளம், பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருது. சில நேரங்கள் அப்படிதான். ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும், we will strive to come out of it. அதிலிருந்து வெளிவரும்படி நாம முயற்சி எடுப்போம். அந்த முயற்சிகள் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். அதில் இருந்து வெளியே வர நாம் முயற்சி எடுப்போம். அந்த முயற்சிகள் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். கடனை அடைக்கும்படி லோன் எடுக்கலாம் அப்படின்னு நாம முயற்சி எடுப்போம். See, one problem brings another problem. That problem brings another problem. Within 10 years we are under trouble.
ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்து வருகிறது. ஒரு பிரச்சனை கண் தெரியல, அது அவனை பிச்சைக்காரன் என்கிற நிலைமைக்குள்ள தள்ளிவிட்டது. See again that brings another problem. அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான். Life was God's struck by two problems. ரெண்டு பிரச்சனைகள் அவன் எதிர்காலத்தை அடைத்து போட்டது. எல்லாரும் வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் மூவிங். 5 வருஷத்துக்கு முன்ன இருந்த இடத்துல அவங்க இன்னைக்கு இல்லை. 2 வருஷத்துக்கு முன்ன இருந்த இடத்துல அவங்க இன்னைக்கு இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னால இருந்த இடத்துல இன்னைக்கு அவங்க இல்லை. தே ஆர் மூவிங், தே ஆர் மூவிங். அவங்க பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இவன் மட்டும் அநேக ஆண்டுகளா ஒரே இடத்துல செயலற்றவனாக, செயல்பட முடியாதவனாக, மற்றவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டு வாழ்கிறான். இப்போ முன்னேறி கொண்டிருக்கிறவர்களால் இவனுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். என்ன உதவி செய்ய முடியும்? He is asking, எனக்கு ஏதாவது தாருங்க அப்படின்னு கேட்கிறான். வழிப்பிரயாணம் போகிறவர்கள், நாங்க முன்னேறி கொண்டிருக்கிறோம், இவன் முன்னேற முடியல, அதனால இவனுக்கு தங்களால் இயன்ற ஒரு சின்ன உதவியை செய்துவிட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி இவனிடத்தில் அவனுக்கு தேவையான ஒரு போர்வையும் பிச்சை எடுக்கத்தக்க ஒரு பாத்திரமும் இவன் கையில் இருக்கிறது. அப்போ சமூகத்தில் இவனிடத்தில் கடந்து வந்த ஒரு சின்ன பிரச்சனை இவனை இப்போ மிகப்பெரிய ஆபத்துகளுக்குள்ள தள்ளிவிட்டு இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? குருடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. குருடன் அப்படிங்கிற வார்த்தையை ஒருவேளை இந்த காலத்தில் உபயோகிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்வை இழந்தோன் அப்படிங்கிற பிரச்சனை அது கூட உபயோகிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மாற்றுத்திறனாளி என்கிற பிரச்சனை அவனை சமூகத்திலிருந்து ஒதுக்கி ஒரு சாலை ஓரத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பார்வையை பற்றி கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். நீ பார்வை அடைவாயாக. அதாக்கு நம்முடைய செய்தி. உலக பிரகாரமான பார்வை இழந்தவர்களை நாம் வேதத்தில் காண முடியும். ஆவிக்குரிய பார்வை இழந்தவர்களை நாம் வேதத்தில் காண முடியும். ஆவிக்குரிய பார்வை இழந்து போனதினால் உண்டான பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் காண முடியும். உலக பிரகாரமான பார்வை இழந்து போனதினால் உண்டான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாம் காண முடியும். ஆவிக்குரிய பார்வை இருந்ததினால் உண்டான நன்மைகள் என்ன என்பதை நாம் வேதத்தில் காண முடியும். முதலில் சரீர பிரகாரமான பார்வை இழந்தவர்கள், சரீர பிரகாரமான பார்வை இழந்தவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாக்கு முதிர் வயதானபடியால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனான். இது ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அல்ல, இது பிசிக்கல் பிளைண்ட்னஸ். இது சரீர பிரகாரமான பார்வை இழத்தல். காரணம் என்ன அப்படின்னு அங்கே சொல்லி இருக்கு பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதுள்ளதினால், இட் வாஸ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். வயதானதனால் உண்டான பிரச்சனை, கண்கள் பார்வை மங்கி போச்சு. அதனால் உண்டான ஒரு பெரிய பிரச்சனை கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உண்டான ஒரு பெரிய பிரச்சனை என்ன? இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் வந்து நின்று கொண்டு சொல்லுகிறான், டாடி, ஹியர் இஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், டேக் இட், ஈட் இட், பிளஸ் மீ. உனக்கு தேவையான பொருளை சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், நீ எழுந்து போஜனம் பண்ணி என்னை ஆசீர்வதி. அப்போ தகப்பன் கேட்டான், இவ்வளவு எதிரில் எந்த மடம் மிருகம் உன்னிடத்தில் மாட்டினது? அவன் சொன்னான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு மிருகத்தை பிடித்து போட்டிருந்தார், அதை கையோட தூக்கி கொண்டு வந்தேன். தகப்பனுக்கு சந்தேகம். தகப்பனுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சவுண்டு வைபர் ஆகுது. பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார், இங்க வா, பெற்றெடுத்த எனக்கு தெரியாத உன் வாலியன் கண்ட்ரோல் என்னன்னு பக்கத்தில் கூப்பிட்டப்போ தடவி பார்க்கிறாரு. தடவி பார்க்கும்போ ஏசாவின் உடம்பின் வாசனை யாக்கோபின் மேலே அடிக்கிறது. ஆஹா, வயல்வெளியின் வாசனை அப்படின்னு சொல்லி இருக்கிற மொத்த ஆசீர்வாதங்களையும் இருதயத்தின் கதவை திறந்து வெளியே எடுத்து தன் இளையகுமாரன் மேலே ஊற்றி விட்டான். கொஞ்சம் தாண்டி காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. திகிலடைந்தவன் சொன்னான், உள்ளே வா. உள்ளே வந்தவன் தகப்பனை பார்த்து சொன்னான், அப்பா கொஞ்சம் லேட்டாச்சு, மிருகம் கிடைத்து விட்டது. கொண்டு டைனிங் டேபிளில் வச்சப்போ தகப்பன் கேட்குறான், கொஞ்சம் முன்ன ஒருத்தன் டேஸ்டாக கொண்டு வந்தானே, அவன் யாரு? அப்போ உலக பிரகாரமான பார்வை இழந்து போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக்கும். ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு வழிவிட்டது. ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவிட்டது. ஒரு சின்ன ரகசியத்தை தான்
நான் சொல்லிட்டு முன்ன போறேன். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படாமல் ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அது திறமைக்கு கிடைத்த பரிசு. கொஞ்சம் முன்ன நீங்க பாடினீங்களே கிருபை, ஈசாக்கு யாக்கோபின் மேலே ஆசீர்வாதத்தை கொடுத்தது திறமையினால் அல்ல, கிருபையினால். கைதட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. திறமை அல்ல, கிருபையினால். அந்த ஒரு ரகசியத்தை கூட நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த குடும்பம் முழுக்க பிரச்சனைக்கு the sole reason, உள்ளான காரணம் என்ன? The old person was dimmed. அந்த வயதான மனுஷனுடைய கண்கள் குருடாயிருந்தது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. 2வது மனுஷனுடைய பிரச்சனையும் ஏஜ் ப்ராப்ளம் ஆக்கும். அவனுடைய வயதினால் உண்டான பிரச்சனை என்ன? அவன் பார்வை மங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வந்தது, அந்த தேசத்துக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நாம் வேதத்தில் விலாவாரியாய் காண முடியும். அப்போ உலக பிரகாரமான பார்வை இழந்து போதல் அப்படிங்கிறது ஒரு கொடுமை. அந்த கொடுமை பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்துவிடும், பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்துவிடும். 2வது ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வையை மனுஷன் இழந்து போகும்படி போராடுகிற ஆவிகள் உண்டு. அதாக்கு 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அப்போ இப்பிரபஞ்சத்தில் செயல்படுகிற ஆவிகள் உண்டு. அவைகள் எதற்காக செயல்படுகிறது? நீ பார்வையடையாதபடிக்கு, பிரசங்கம் பண்ணுகிற நான் பார்வையடையாதபடிக்கு, இதை கேட்கிற நீங்கள் பார்வையடையாதபடிக்கு, மனிதனை குருடாக்கி போடும்படி 24 hours ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள் உண்டு. இதை அறிந்து கொண்ட பக்தர்கள் தெய்வ சமூகத்தில் பண்ணின விண்ணப்பங்களை கொஞ்சம் கவனிங்க. 119ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அப்போ ஆவிக்குரிய பார்வை முக்கியமானது என்பதை அறிந்து கொண்ட பக்தன் கையில வேதம் இருக்கு, ஆனா அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத காண முடியல. பைபிள் ஜெனரலி ஸ்பீக்ஸ், இட் டசன்ட் ஸ்பீக் டு மீ பர்சனலி. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தின் வார்த்தைகள் செயல்படுவதை காண முடியல. அதை அறிந்த உடனே பக்தன் தெய்வ சமூகத்தில் போய் சொல்லுகிறான், ஓப்பன் மை ஐஸ் தட் ஐ மே see the wondrous things of your word. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி ஏற்கனவே சரீர பிரகாரமாகிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். கரமுயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டதனால் உண்டான சில பிரச்சனைகள் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும்போ பீலேயாம் என்கிற ஒரு மனுஷனை நாம் காண முடியும். அந்த பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக்களுடைய சத்தத்தை கேட்டு ஒரு கழுதையின் மேலே பிரயாணம் பண்ணி புறப்பட்டு போகிறான். அவன் போகிற வழியிலே கர்த்தருடைய தூதன் அந்த வழியிலே அவர்களுக்கு எதிர்பட்டார். கர்த்தருடைய தூதனானவரை கண்ட உடனே பாருங்க, கழுதை கண்டது. சில நேரம் அனிமல்ஸ் ஆர் பெட்டர் than ஹியூமன் பீயிங். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கழுதை தன் எஜமானனையும் மாடு தன் எஜமானுடைய முன்னணையும் அறிந்திருக்கிறது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? donkeys and ox are better than you people. உங்களை அல்ல, இஸ்ரவேலர்களை. அப்போ பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, தே ஆர் ஃபார் பெட்டர் தென் யூ. கழுதைக்கு கர்த்தருடைய தூதனை காண வேண்டிய கண் இருக்கு, அது பீலேயாமை விட பெட்டரா இருக்கு. இப்போ கழுதையும் பேசிக்கொள்ளுகிறது. 3ஆம் முறை கழுதை படுத்து கொண்ட உடனே பீலேயாம் கழுதையை ஓங்கி அடித்தான். அப்போ கழுதை அவனை பார்த்து சொல்லுது, மிஸ்டர், எத்தனை வருஷமா நீ டிராவல் பண்ற, என்னைக்காவது மைலேஜ் இல்லைன்னு சொல்லி நான் வழியில கடந்திருக்க. சொன்னா இல்ல,
அப்போ நீங்க கவனிக்கிறீங்க, கழுதை கேட்குது நீ என்ன ஏன் அடிச்ச, ரீசன் கேட்குது. அவன் உடனே ரீசன் சொல்றான், இப்போ மட்டும் ஒரு பட்டை என் கையில கிடச்சு அப்னே பச்சே கேலியே உன்னை வச்சிருக்க மாட்டேன் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே கழுதை மறுபடியும் மேலே இருக்கிற கழுதையை பார்த்து, ரெண்டு கழுதைகளுக்கு ஒரு வித்தியாசம் தான் உண்டு. ஒரு கழுதை கண் உள்ள கழுதை, அது கீழே கிடக்கு. கழுதைக்கு மேலே இருக்கிற கழுதை கண் இல்லாத கழுதை. ரெண்டு கழுதைகளும் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்லுது? 31வது வசனம், கர்த்தர் பீலேயாம் என் கண்களை திறந்தார். இங்க வச்சு கர்த்தர் திறந்தது ஆவிக்குரிய கண்களாக்கோ. வழியிலே தெய்வத்துக்கு பிரியமற்ற பாதையில பிரயாணம் பண்ணி போகிற மனுஷனை உணர்த்தும்படி ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறந்தார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க. என் பிள்ளையோட கண்ணை ஆண்டவர் திறக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி பிடிங்க. என் புருஷனோட கண்ணை ஆண்டவர் திறக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க. என் தேசத்துள்ள அநேகருடைய கண்ணை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அவர்கள் பார்வையடைவார்களாக வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் பிள்ளையோட கண்ணை திறையும் ஆண்டவரே. என் வீட்டில் அத்தனை பேருடைய கண்களையும் திறையும் ஆண்டவரே. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கடந்து வரும்போ எப்படி கண் திறக்கப்பட்டது அப்படிங்கிற டெக்னிக்கை அவரே சொல்லிக் கொடுக்கிறார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன டெக்னிக்கில் தாள விழும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, தாள விழும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிற, அவ்வளவுதான் ரகசியம். என்னை அடிச்சு தள்ளி போட்டாரு, என்னை அடிச்சு தள்ளி போட்டு என்னுடைய கண்களை திறந்து தந்தார். தாள விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. சில நேரம் கர்த்தர் ஏன் பிரச்சனைகளை கொண்டு வரார் தெரியுமா? நம்மளை உடைக்கும்படி அல்ல, நம்முடைய கண்களை திறக்கும்படி. சில சோதனைகள் ஆண்டவர் கொண்டு வருவது சில நேரம் விழுந்து போகிற அனுபவங்களுக்குள்ளே, ஸ்லிப்பிங் எக்ஸ்பீரியன்சஸுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறது. அந்த அனுபவத்தில் நின்று கொண்டு நாம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆவிக்குரிய பார்வை இழந்து போகிறதுனால் உண்டான ஒரு கிரேட்டர் டேஞ்சர் நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் காண முடியும். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அம்னோன் என்கிற ஒரு வாலிபனை நாம் காண முடியும். அந்த வாலிபனுக்கு தாமார் என்கிற ஒரு பெண்மணியின் மேல ஒரு சின்ன நோட்டம், ஒரு மிஸ்டு கால், ஒரு வாட்ஸ்அப், ஒரு சின்ன கனெக்ஷன். அதை கண்டுபிடிச்சான் அதே குரூப்பில் உள்ள நண்பன் யோனதாப். அவன் கேட்கிறான், why are you looking so upset? ஒரு யூத்துக்கு தான் இன்னொரு யூத்தை கண்டுபிடிக்க முடியும். அவன் கேட்குறான், நீ ஏன் அப்செட்டா இருக்கிற? அப்போ அவன் சொன்னா, எஸ்எம்எஸ் அனுப்புனேன், கிளிக் ஆகலன்னு. இவன் சொன்னா, என்ன பிரச்சனை? இப்போ அரசன், நீ ஒரு காரியம் செய், நீ பெட்டில் ஏறி வியாதிப்பட்டவனை போல படுத்துக்கோ, நான் உனக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போட்டு தாரேன், குளுக்கோஸ் அடைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா ஏன்னு கேட்பாரு. அப்போ நான் சொல்றேன், இவர் சன் இஸ் சோ சீரியஸ்லி wounded, உங்க மகனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு உங்க அப்பா வருவாரு, நீ உங்க அப்பாட்ட சொல்லு. அப்போ அவன் வியாதிப்பட்டவனை போல படுத்து கிடக்கிறான். அரசன் இவனை பார்க்கும்படி வருகிறான். அரசன் கேட்டான், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இவன் சொன்னா, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, பலகாரம் சாப்பிட்டா சரியா போற ஒரு வியாதி. என்ன வியாதி? பலகாரம் சாப்பிட்டா. கேக்குதா ஐயாமாரே, அம்மாமாரே? பலகாரம் சாப்பிட்டா சரியா போற ஒரு வியாதி என்ன பிடிச்சிருக்கு. அப்போதான் அரசன் பார்க்குறான், ஆஹா, இத்தனை வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு பலவீனத்தை நாம படிச்சது இல்லையே, எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்குகள் உலகத்துல எவருக்கும் தெரியாது, இப்படி ஒரு ட்ரிக்கு நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லையே. அப்போ அவன் சொன்னா, உன் வியாதி மாற என்ன ட்ரீட்மெண்ட்? அவன் சொன்னார், ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். தாமார் வந்து அடுக்கலையில நின்று ஒரு பலகாரம் சுடுறத அப்படியே லைவ்ல பிடிச்சு அதை அப்படியே லோடு பண்ணி போட்டா பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ அவள் வந்தால் அவள் பலகாரம் சுடுகிறாள். தாவீதை ஒன்று நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பைபிள்ல தாவீதை என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? தாவீது தன் வழிகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். எந்த நேரத்தில் திடீர்னு நம்முடைய பார்வை மங்கி போகிறது அப்படின்னு நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த பார்வை மங்கி போற நேரத்தில் நடக்கிற காரியங்கள் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கிறவர்களா இருக்கும். மேபி a second, maybe a minute, maybe a twinkling of an eye,
ஆகி அரசன் சொன்ன அப்படி ஆக கடவது. தாமார் வந்து பலகாரம் சுட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனை வீரன் தாவீதே, ஜெப வீரன் தாவீதே, 7 நேரம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தாவீதே, வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன நடந்து போச்சு? பலாரத்தை சாப்பிட்டு, உண்ணியப்பத்தை சாப்பிட்டு, உளுந்து வடைய சாப்பிட்டு, மிச்சரை சாப்பிட்டு, பப்ஸை சாப்பிட்டு குணமாகிற வியாதி ஒண்ணு இருக்கான்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்க்க வேண்டியதானே. தாவீது பார்வை மங்கி போனவை இப்போ ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள கடந்து வந்த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி இஸ் பை மீ. என் பார்வை இழந்து போனதுனால, என் ஆவிக்குரிய கண்கள் அடைந்து போனதுனால ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய அடியான் பார்வை அடையும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். எத்தனை பேருக்கு புரியுது? கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதே நேரத்தில் ஆவிக்குரிய பார்வை உள்ள 2 பேர், அவங்கள பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உன்னதமான அனுபவத்தை கொஞ்சம் கவனிங்க. அது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது அந்த அனுபவம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனங்களிலே சீரியாவின் ராஜா தன் வீட்டுக்குள்ள இருந்து என்ன ஆலோசனை போடுகிறான் அப்படிங்கிறது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிய வருகிறது. இந்த காரியத்தை நிமித்தம் சீரியாவின் ராஜா தன்னுடைய பாராளுமன்றத்தை கூட்டுகிறான். பாராளுமன்றத்தை கூட்டி கேட்கிறான், நமக்குள்ளே கருப்பு ஆடுகள் நுழைந்திருக்கிறது, அந்த கருப்பு ஆடுகளை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். யார் அந்த கருப்பு ஆடு? உடனே அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், கருப்பு ஆடுகள் ஒன்றும் இல்லை, உம்முடைய ராஜ்யத்தை தாண்டி அந்த ராஜ்யத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நடு ராத்திரிலையும் அவனுக்கு கண் தெரிகிறது, அவனுக்கு கண் தெரியும், அவனுக்கு மறைவா ஒண்ணும் நடக்க முடியாது. முழங்கால நிற்கிற தேவ பிள்ளை எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை தன் அறைக்குள்ள இருந்து கண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. 2 சம்பவங்களை சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேகமா முன்னேறுகிறேன். ஐரோப்பிய நாட்டிலே ஜெர்மனியில எல்லிஸ் என்கிற ஒரு பெண்மணி நடு ராத்திரில தூங்கிக் கொண்டிருக்கும்போ அந்த பெண்மணி ஆண்டவர் தட்டி எழுப்பினார். அந்த பெண்மணி ஆண்டவர் தட்டி எழுப்பி முழங்கால உட்கார வச்சார். முழங்கால உட்கார வச்சு கொண்டு அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது ரெய்னாட் போங்கேக்காக ஜெபம் பண்ணணும். அந்த பெண்மணி முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் ரெய்னாட் போங்கேக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஆண்டவர் 2வது அவளை பார்த்து சொன்னார், மரண ஆவி ரெய்னாட் போங்கே விட்டு விலகி போகும்படி நீ ஜெபம் பண்ணணும். நடு ராத்திரில முழங்கால உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்மணி ரெய்னாட் போங்கே விட்டு மரணத்தின் ஆவி விலகி போக வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இந்த பெண்மணி ஜெர்மனியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ தன்னுடைய அறையில படுத்து கிடக்கிற ரெய்னாட் போங்கே ஒரு தரிசனம் காண்கிறார். அது என்ன தரிசனம் தெரியுமா? ஒரு கருப்பான போர்வை தன் மேல வந்து விழுகிறது. அந்த கருப்பான போர்வையை எடுத்து எறிந்து விட்டு தன்னால வெளியே வர முடியல. அந்த கருப்பான போர்வை தன்னை அமுக்க தொடங்குகிறது. அந்த கருப்பான போர்வை அப்படியே ரெய்னாட் போங்கே கொல்ல பார்க்கிறது. இருதயம் நின்று போனது போல, சரீரம் வெடித்து சிதறுவதை போல உள்ளுக்குள்ள உணர்ந்த ரெய்னாட் போங்கே திடீர்னு நினைக்கிறார், இப்போ நான் எழும்பி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். ரெய்னாட் போங்கேவின் நாவு கட்டப்பட்டதை போன்ற ஒரு உணர்வு. தன்னால எழும்பி ஜெபிக்க முடியல. 6 மணி நேரம் தாண்டி தன் மேல விழுந்த போர்வை திடீர்னு வெள்ளையாக தொடங்கினது. அந்த போர்வை தன்னை விட்டு அப்படியே மாற்றப்பட்டது. சரியா 6 மணி நேரமாக்கும் எல்லிஸ் என்கிற பெண்மணி ஜெர்மனியில உட்கார்ந்து அந்த தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த தேவ மனுஷனுக்காக போராடி கொண்டிருந்தது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க விடுவிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானா நீங்க இங்க அமர்ந்திருக்கும் இங்க அக்கினி இறங்க முடியும். நன்றி உள்ள இதயத்தோட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பார்லிமெண்ட்ல என்ன திட்டம் போடுகிறார்களோ அதெல்லாம் ஒருவன் சொல்லிக் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அரசன் ராணுவங்களை அனுப்புகிறான். எலிசாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்படி
ராணுவம் வருகிறது. ராணுவம் வந்தப்போ கேஆசி கோல்கட் கம்பெனியுடைய பிரஷும் எடுத்து க்ளோஸ்அப் அதுக்கு மேல தடவிட்டு லேட்டா எழும்பி பல்லு தேய்க்கும்படி வெளியே வந்து பார்க்கும்போ வெளியே மொத்த ஆர்மிகள் சூழ்ந்து கிடக்கு. வந்தது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் உள்ள ஓடி போய் எஜமான பார்த்து சொன்னா, அடுக்களை கிச்சன் பகுதியில் வாசல் உண்டான்னு பாரும், நாம எஸ்கேப் ஆகலாம். எலிசா கேட்கிறாரு, ஏன்? நாம சூழப்பட்டு விட்டோம். எலிசா உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். அவர்கள் கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் ஒரு ராஜ்யத்தின் ராணுவத்தை விட ஒரு தேவ பிள்ளை மேல் இருக்கிற பாதுகாப்பு அதிகம். தெய்வீக பாதுகாப்பை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவ்வளவுதான் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? எலிசா இவன் பார்வையடையும்படி விண்ணப்பம் பண்ணினான். இவன் கண்களை திறந்து பார்க்கிறான். கேயாசி ஒரு முறை ரதத்தை குறித்து கேள்விப்பட்டதுண்டு. எப்போ எலியா எடுக்கப்பட்டப்போ ஒரு ரதம் வந்தது, எடுத்துக்கொண்டு போனது அப்படின்னு எலிசா கேயாசியை பார்த்து சொல்லிக் கொடுத்ததுண்டு. பரலோகத்தில் ரதம் உண்டு, அது ஒரு தடவை வந்தது, என் எஜமான தூக்கி கொண்டு போனது. ஒரே ஒரு ரதம் வந்தது. கேயாசி கண்ணை திறந்து பார்க்கும்போ லட்சக்கணக்கில் ரதங்கள். போராட்டம் அதிகமான பாதுகாப்பு அதிகம், நெருக்கடி அதிகமான பாதுகாப்பு அதிகம், ஆபத்து அதிகமான பாதுகாப்பு அதிகம், துன்பம் அதிகமான பாதுகாப்பு அதிகம், பலகீனம் அதிகமான கிருபை அதிகம். ஒரு நிமிஷம் கரந்தட்டி இந்த பகல் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வல்லமையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கேயாசி கண் திறந்து பார்த்தப்ப கேயாசியால் நம்ப முடியல. அதாவது எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆவிக்குரிய கண்கள் எப்பவும் திறந்திருக்கும், கேயாசிக்கு ஆவிக்குரிய கண்கள் எப்பவாவது திறக்கும். ஒருவன் எப்பவும் திறந்திருக்கிறது, இன்னொருவனுக்கு எப்பவாவது திறக்கிறது. சில நேரம் நமக்கு அப்படித்தானே, ஒரு ஆராதனை கடந்து வருவோம், நல்ல பாடல்களை பாடி நல்ல ஆராதிக்கும் போது கொஞ்சம் வைராக்கியமாய் உணர்வோம். அப்படி ஒரு அனுபவம் பின்ன வாரது ஒரு 3 மாசம் தாண்டி, அப்படி ஒரு அனுபவம் பின்ன உண்டாகிறது ஒரு 5 மாசம் தாண்டி. எலிசா அப்படி இல்லை. all the 24 hours a man whose spiritual eye was completely opened. நான் பார்வையடையும்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் பார்வையடைவேனாக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு தேசத்தை தரப்போறேன், ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க முதல்ல போங்க, அதை பாருங்க, பார்த்துட்டு 1 2 5 10 செல்ஃபி எடுத்து உங்க ஜனத்துக்கு அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க லைக் போடட்டு, எல்லாரும் லைக் போட்டாங்கன்னா நீங்களே போய் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் தேசத்தை காணும்படி புறப்பட்டு போனார்கள். 2 பேர் எப்படி செல்ஃபி எடுத்தாங்க தெரியுமா? அவர்கள் பள்ளத்தாக்கில் அவர்களுக்கு பின்னால ஒரு திராட்சையின் கொலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. 2 பேர் நின்று செல்ஃபி எடுத்தார்கள். மற்ற 10 பேர் எப்படி செல்ஃபி எடுத்தாங்க தெரியுமா? பின்னால ராட்சதர்கள் நடந்து போறத செல்ஃபி எடுத்தார்கள். 2 பேரோட ஆப்ஸும் லட்சக்கணக்கில் ஜனங்களுடைய இருதயத்தில் போட்டிருந்த சாப்ட்வேருக்குள்ள போய் ஏறிச்சு. கொஞ்சம் பேர் இதை பார்த்துட்டு சொல்லி, ஆகா அவர்கள் 12 அடி உயரத்தில் இருக்கிறாங்க, 200-250 கிலோ வெயிட்ல இருக்கிறாங்க, அவர்கள் பார்வைக்கு நம்ம ரெப்டைல்ஸ் போல இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், தெரியாம மிதிச்சிட்டாங்கன்னா நம்ம கதம் போகையா அப்படின்னு சொல்லிச்சிடும். 2 பேர் சொன்னாங்க, போகலாம், நாங்க செல்ஃபி எடுத்தது தெய்வத்தினுடைய பார்வையில், போகலாம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானா அடுத்த கால் வைக்க வேண்டிய வாசலை ஆண்டவர் திறக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானா ஓ சத்துரு பின்னிட்டு போகிறான். புரியுதுன்னு சொல்றவங்க 2 நிமிஷம் கரந்தட்டி வல்லமையோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தெய்வீக பார்வை, தெய்வீக பார்வை, தெய்வீக பார்வை. உங்க பலவீனத்தை தாண்டி பாருங்க, உங்க நெருக்கடியை தாண்டி பாருங்க, உங்க துன்பத்தை தாண்டி பாருங்க, உங்க கடன் பிரச்சனையை தாண்டி பாருங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. அது மகா நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நாம் போய் அதை சுதந்தரிப்போம். அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு தெய்வீக பார்வை உள்ளவர்கள் சுருக்கமானவர்கள்.
Only minority has the spiritual eye. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெய்வீக பார்வை உண்டு. அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? கர்த்தருடைய கண்கள் வழியா பார்க்கிறார்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, விளைச்சலா இருக்கு, செழிப்பா இருக்கு. மற்றவர்கள் மனுஷ கண்ணில பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அதெல்லாம் உண்மைதான், ஆனா டயபெட்டிக் இருக்கு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும் பாருங்க. வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணப்போ அது அப்படிதான் இருக்கு. நல்ல ஆவியில் நிரம்பினே, ஆனா வீட்டில் போய் வெயிட் பார்த்தப்போ அது அப்படிதான் இருக்கு. Praise the Lord. Hallelujah. தங்களை தங்கள் பிரச்சனைகளை பார்க்கிற பார்வையை தாண்டி உங்களை அழைத்ததினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு தூரத்தில் கண்களை உயர்த்தி பாருங்க. உங்க கால்களை மான் கால்களை போல ஆக்கி உங்க சரீரத்தை பலப்படுத்தி எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதன் அருகில் உங்களை கொண்டு போகும்படி கர்த்தர் வல்லவர். கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரந்தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடபரகதன பிரௌடபதன கமல்கநாதனா அந்தல் கநாதன சந்தரதலமா அபிஷேகத்தை ஊற்றி என்ன பார்வையடைய பண்ணுகிறார், என்ன பார்வையடைய பண்ணுகிறார், என்ன பார்வையடைய பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம். அங்கே ஒரு தீர்க்கதரிசி 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். யெரொபெயாம் அரசனா இருக்கிற காலத்தில் யெரொபெயாமனுடைய குழந்தை பலவீனப்பட்டு கிடக்கு. நெக்ஸ்ட் கிங், அடுத்து அரசனாக வேண்டியவன் பலவீனப்பட்டு கிடக்கிறான். ராஜாவுக்கு தெரியும், தீர்க்கதரிசி இடத்துல என் மனைவி நேரடியா போனா நான் மாட்டுவேன் அப்படின்னு தெரியும். அரசன் தன் மனைவியை பார்த்து சொல்றான், இங்க பாரு, நீ அரசனின் மனைவின்னு ஒருவரும் அறியாதபடி வேஷம் மாறி போ. அப்போ பெண்மணி அரசனை பார்த்து சொல்லிச்சு, தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சார்னா, கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. he is a old man. அவர் யாரு? ஓல்டு மேன். அதனால கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. அவ புருஷன் சொன்னபடி கேட்டு தன் கையில தீர்க்கதரிசி கொடுக்க வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு குதிரையின் மேலே ஏறாம கழுதையின் மேலே ஏறி தீர்க்கதரிசியை தேடி போறா. அவ கழுதையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போ கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, யெரொபெயாமின் மனைவி வாரா, தன்னை வேறொருத்தியாக காட்டிக்கொண்டு வருகிறாள். அவளுடைய கால்கள் தீர்க்கதரிசியினுடைய வீட்டின் கதவில மிதிக்கும்போ தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்கிறான், என் கண்கள் தான் மங்கி போச்சே தவிர என் இருதயத்தின் கண்கள் மங்கி போகல அப்படின்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? பார்வையடைந்தவன் வஞ்சிக்கப்படுவதில்லை, பார்வையுள்ளவன் ஏமாற்றப்படுவதில்லை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய இந்த உலகத்தின் எந்த ஆவிகளும் மோசம் போக்க முடியாது. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்ன மனுஷன் அவர், என்ன மனுஷன் அவர். கட்டல்ல படுத்து கொண்டிருக்கிற மனுஷன் அவளை பார்த்து சொல்றாரு, நீ அங்கிருந்து கிளம்பினப்பவே நான் Facebookல பார்த்தேன், எங்க கனெக்ஷன் இங்கண்டல அங்க இருந்த இடத்துல சொன்னாரு, ஆளு வேற, பியூட்டி பார்லர்ல எல்லாம் போயிட்டாக்கும் வருது. அதனால she is going to be pretending to be other person, you don't be confused, she is that. அவள் தான் அப்படின்னு அவனுடைய காதுகள் அருகிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்ப உண்மையிலே ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னா என்ன? தேவ சத்தத்தின்படி பார்ப்பதுதான் ஆவிக்குரிய கண்கள். தேவ சத்தத்தின்படி பார்ப்பதுதான் ஆவிக்குரிய கண்கள். தேவ சத்தத்தின்படி பார்ப்பதுதான் ஆவிக்குரிய கண்கள். கரம் உயர்த்தி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய பார்வை ரொம்ப முக்கியமானது. ஆனி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு திடீர்னு ஆர்த்தரைட்டிஸ் என்கிற ஒரு பலவீனம் வந்தது. ஆர்த்தரைட்டிஸ் என்கிற பலவீனம் வந்து படுத்த படுக்கையிலே படுத்து விட்டது. சில நாட்கள் தாண்டினப்போ அந்த பெண்மணியுடைய சரீரத்தில் முழுக்க புண்கள் வந்தது. படுக்க முடியாத அளவில் புண்கள் வந்தது. அப்போ ஒரு பக்கம் ஆர்த்தரைட்டிஸ், மறுபக்கம் உடம்பு முழுக்க
புண்கள், இந்த ரெண்டு பலவீனத்திலும் இருக்கும்போது திடீர்னு கண்கள் கூட டிம்மாக தொடங்கிச்சு, பார்க்க முடியாதபடி கண்கள் டிம் ஆகுது. அதுவும் கொஞ்ச நாள் கூட இருக்கும்போ ஓங்கோஜின் வைரஸ் இந்த பெண்மணிக்குள்ள நுழைந்து இந்த உடம்ப கேன்சர் பிடிச்ச உடம்பா மாற்றி விட்டது. இந்த பெண்மணிக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற துக்கம் தேவைக்கு இருக்கு, உடம்புல பெட்சோர் அப்படிங்கிற துக்கம் அதை விட தேவைக்கு இருக்கு. அதையும் தாண்டி கண் கூட காண முடியாம டிம்மா இருக்கு. அதையும் தாண்டி எந்த நேரத்திலையும் பிராணனை வேட்டையாடி கொண்டு போகிற ஓங்கோஜின் வைரஸ் அவள் உடம்புகளை சாப்பிட்டு திருப்தி ஆகி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? பரலோகத்தை பார்த்து கொண்டு காண முடியாத கண்களை மூடிக்கொண்டு இருதயத்தின் கண்களை திறந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, என் பலவீனத்திலும் உடைய பலன், 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 என் பலவீனத்திலும் உடைய பலன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க. கிருபை பெற்றவர்கள் வாயை திறந்து சொல்லுங்க. என் பலவீனத்தில் உம்முடைய பலன். போதாது போதாது, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் பலவீனத்தில் உம்முடைய பலன், என் பலவீனத்தில் உம்முடைய பலன், என் பலவீனத்தில் உம்முடைய பலன். சத்தத்தை உயர்த்துங்க 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 உயர்த்துங்க. ரகா துரா துரா பிரௌடா பதானா அல்கன ரந்தல ரியாந்தல கதல் கதன கடகத்தன. எந்த பலவீனத்தை நீங்க சுமந்து கொண்டு வந்தாலும் உங்க பலவீனத்தில் தேவ பலன்னு சொல்லுங்க 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 சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்குது, இந்த இடத்துல தேவனுடைய பலன் இறங்குது, இந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இறங்குது, இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் இறங்குது. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்களை உடைக்கிற தேவ பலன். என் பலவீனத்தில் உம்முடைய பலன், என் பலவீனத்தில் உம்முடைய பலன், என் பலவீனத்தில் உம்முடைய பலன். ஓ இருதயத்தை அரஸ்ட் பண்ண ஆவிகள் ஓடி போகுது, ஓ எலும்புகளை அரஸ்ட் பண்ணின ஆவிகள் ஓடி போகுது, ஓ பார்வையை அரஸ்ட் பண்ண ஆவிகள் ஓடி போகுது, ஓ குடும்பத்தை அரஸ்ட் பண்ண ஆவிகள் ஓடி போகுது. வாயை திறந்து சொல்லுங்க, ரெண்டு கரம் தட்டி சொல்லுங்க. என் சரீரம் பலவீனம் உள்ளது, ஆனா என் மேல இறங்குற தெய்வத்தினுடைய பலன். அடகா கடகா கதனா கதனா அந்த ராதா 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 ஊடவரந்தல பௌடவரந்தா அந்தல ரகத்தனா ரிகல் கனாதியா அல் கந்தர சந்தரதல ஊடவல் பௌடவரதலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே 2 நிமிஷம் வல்லமையோட ஆண்டவர் ஆராதிங்க. அப்படியே 2 நிமிஷம் வல்லமையோட ஆண்டவர் ஆராதிங்க. ஒரு பெரிய வெளிச்சம் இறங்குகிறது, ஒரு பேரொளி இறங்குகிறது. கர்த்தர் கதவுகளை திறக்கிறார், கர்த்தர் கண்களை திறக்கிறார், கர்த்தர் கதவுகளை திறக்கிறார், கர்த்தர் கண்களை திறக்கிறார். உடா பனாதியா அல் காந்தராதியா ரெந்தல் கனாதியா அல் கன சந்தரதலா. ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி பலவீனத்தின் ஆவிகளை ஆண்டவர் துரத்தி விடுகிறார். நீ பார்வையடைகிறாய், நீ பார்வையடைகிறாய். போதாது 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 போதாது. அப்போஸ்தல அக்கினி சபையிலே உண்மையிலே அக்கினி இறங்குகிறது. அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திலே உண்மையிலே ஒரு மேகம் இறங்கி வருகிறது. ரகதரதர சந்தரதரதல அந்தாரா ஹல்கனாதியா அந்தகமன கடகல் கதனம் அல்கனரிகதனம் பிரௌடவதனம் ஊடவல் கனாதன சந்தரதலபா. ஹalleluya 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 ஹalleluya. நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும், நாம் பார்வையடையணும். ஆதியாகமம் 21 அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஒரு பையனையும் தூக்கிட்டு பெரிய ஒரு முதலாளியுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு ஓடி போகிற பெண்மணிக்கு பாரமா கையில் ஒரு குழந்தை இருக்கு. வனாந்தரத்தில் வெயில் வந்து 2 பேரையும் தாக்கும்போது 2 பேருடைய பிராணனும் துடிக்குது. என் குழந்தைய மரிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த அந்த பெண்மணி தன் பிள்ளை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஓடி போய் தூரத்தில் நின்று கொண்டு சொல்றா, என் பிள்ளைய காண வேண்டிய, பிள்ளையின் மரணத்தை காண வேண்டிய தைரியம் எனக்கு இல்லை. அவ குருடி அல்ல, she was not blind. அவ கண்கள் உள்ளவள். அதனால தான் ஆபிரகாமனுடைய வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறா. கர்த்தர் ஆகாருடைய
கண்களை திறந்தார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, சம்பாத்தியங்கள் ஒன்றும் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒன்றும் இல்லை, வழி தெரியல, வாய்ப்பு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பார்வையடைந்தா கர்த்தர் உங்களை சுற்றி உங்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை காண முடியும். ஜீசஸ். பார்வை அடைவதற்கான 5 வழிகள் வேதத்தில் உண்டு. 1 சாமுவேல் 14:25. அங்க பாருங்க, எல்லாரும் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டில் வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டி இருந்தது. அடுத்த வசனம், ஜனங்கள் காட்டில் வந்த பொழுது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது, ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினால் தொட்டு தன் வாயில வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணைய கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்ட குத்தி அதை எடுத்து தன் வாயில போட்டு கொண்டான். அடுத்த வார்த்தை எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்போ ட்ரீட்மெண்ட் 1, தேனினால் கண் என்ன செய்யும்? தெளியும். 1வது ட்ரீட்மெண்ட் என்ன? சத்தமா சொல்லுங்க, பின்னால் இருக்கிற ஆட்கள் சொல்லுங்க. தேன் குடிச்சா கண்ணு தெளியும். அப்படின்னா தேன் ஏதாக்கும்? தேன் 19ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களை பாருங்க. உம்முடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. இந்த அப்போஸ்தல அக்னி ஐக்கியத்திலே கண்களை திறக்கும்படி வசனம் என்கிற தேன் ஒழுகிக் கொண்டிருக்கிறது, ஒழுகிக் கொண்டிருக்கிறது, ஒழுகிக் கொண்டிருக்கிறது. பருக 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 தெளிவாகிறீர்கள், தெளிவாகிறீர்கள், தெளிவாகிறீர்கள். 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்துங்க, 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்துங்க. ஒழுகுகிறது, ஒழுகுகிறது, ஒழுகுகிறது. நீ பார்வையடையத்தக்கது இங்க உண்டு, நீ பார்வையடையத்தக்கது இங்க உண்டு. Here it is, here it is. ஒழுகுது, 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 ஒழுகுது. வாஞ்சை உள்ளவருடைய கண்கள் இந்த காலையில திறக்குது, வாஞ்சை உள்ளவருடைய கண்கள் இந்த காலையில திறக்குது. யோனத்தான் தன் கையினால் ஈட்டி எடுத்து மேல குத்தி அதனால் ஒரு துண்டை எடுத்து தன் வாயில போட்டு பார்வை தெளிந்தது. ஆமென். ஒன்னு வசனம் மனுஷனுடைய கண்களை தெளிய பண்ணது. 2 வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கண் பார்வை அடைவதற்கு 2வது மெடிசின் அங்கே சொல்லி இருக்கு. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, என்ன? கலிக்கம். என்ன? அப்போ ஆயில்மெண்ட் அப்படின்னாக்கும் ஆங்கிலத்தில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கண் மருத்துவமனையில் நீங்கள் போனால் உங்கள் கண்ணுக்கு தேவையான உலக பிரகாரமான கண்ணுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தாரத போல இந்த ஏஎஃப் கூடாரத்தில் வந்திருந்தா உங்க ஆவிக்குரிய கண்ணுக்கு தேவையான மருந்துண்டுன்னு 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 உங்க நரம்புகளில் இயேசுவின் ரத்தம், உங்க எலும்புகளில் இயேசுவின் பிரசன்னம், உங்க சரீரத்தில் இயேசுவின் வல்லமை இறங்கி ஆண்டுகளா காண முடியாத வாக்கு தத்தங்களை காணும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பார்வையடையணும்னு நான் விரும்புறேன், அதனால நீ பார்வையடைய வேண்டிய மருந்தை நானே போட போறேன். கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் வல்லமையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே என்ன தொடும் ஆண்டவரே, சொல்லுங்க. என் கண்களை தொடும் ஆண்டவரே, நாம் பார்வை அடையணும், நாம் பார்வை அடையணும், நாம் பார்வை அடையணும், நாம்
பார்வை அடையணும், நாம் பார்வை அடையணும். போதாது 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 போதாது. உடப ரகத 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 கதன 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 அல்கன ரந்தல ரியாந்தர அந்த கமன கடகல் கனாதியா உடபல் கனாதர சந்தரதல ரெந்தல் கனாதன அல்கன ரிகதன பிரௌடபதன அந்தல் கமன ஹல் கதரதலவா. ஹalleluya ஹalleluya. நான் பார்வை அடையணும், 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 நான் பார்வை அடையணும். என் கண்ணை தொடுவீராக, என் வாழ்க்கையை தொடுவீராக, என் வாழ்க்கையை தொடுவீராக. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷமாக்கும். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறது 8 கிலோமீட்டர், 8 மைல் தூரம். 2 பேர் நடந்து போகிறாங்க. பிரயாணம் ரொம்ப துக்கமாக இருக்கு. ஏன்? சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் மோசமாக இருக்கு. அவரை கொலை பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவரை பாறைக்குள் இருக்கிற ஒரு கல்லறையில் வச்சுட்டாங்க. வருவேன் வருவேன் வருவேன்னு சொன்னார், அவரை காணல அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தவைகள் எல்லாம் ஏமாற்றத்தில் போய் முடிந்ததே அப்படின்னு சொல்லி சோர்வோடு நடக்கிறார்கள். எனர்ஜி உள்ள ஆட்கள் நடக்கும்போது பார்த்தாலே தெரியும், சோர்வுள்ள ஆட்கள் நடக்கும்போது பார்த்தாலே தெரியும். சோர்வுள்ள ஆட்கள் நடக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஆனைக்குட்டி நடந்தது மாதிரி இருக்கும். எனர்ஜி உள்ள ஆட்கள் நடக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மான்குட்டி நடந்த மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களை உண்மையிலே பார்த்தா 2 குரூப்பில் உள்ள ஆட்களும் உண்டு. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கொடுமையான பிரயாணம், இனி என்ன பண்ண போறோம்னு தெரியாது. சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருக்கு. இயேசுவை பின்பற்றினவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சோர்ந்து போய் வேதனைப்பட்டு போய் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கரண்ட் இஷ்யூவை பற்றி பேசிக்கொண்டே போகிறார்கள். பேசிக்கொண்டே போகும்போ திடீர்னு ஒரு ஆள் அவர்களோட சேர்ந்து நடக்கிறார். உங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாகும்போ அவர் உங்க கூட சேர்ந்து நடக்கிறார், சேர்ந்து நடக்கிறார், சேர்ந்து நடக்கிறார். இயேசு உங்க கூட நடக்கிறார், கூட நடக்கிறார். அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார். அவர்களோ அதை அறியாமல் இருந்தார்கள். அவங்க கூட அவர் சேர்ந்து நடந்து போனார். அவர்கள் சொன்னாங்க, அவரிடத்துல கேட்கிறார், என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க? அவங்க திருப்பி கேட்டாங்க, நியூஸ் பேப்பர் ஒன்றும் வாசிக்கிறது இல்லையோ? அப்ப அவர் சொன்னார், நான் 3 நாள் ஊர்ல இல்லை, நான் 3 நாள் ஊர்ல இல்லை. அப்போ அவங்க சொல்லிச்சுன்னு, இப்படி ஒரு ஆள் இருந்தாரு, அவர் வருவேன்னு சொன்னார், அவரை காணல. அப்போ அவர் சொன்னாரு, நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்க, ஏசாயா தீர்க்க தரிசனம் வாசிச்சீங்களா? அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வாசித்தோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நடந்து போகும்போ அவர் வேறு வழியை போறது போல காண்பித்தார். இந்த பிரயாணத்தில் திரும்ப வருவதில்லை, இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி பயணம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கொண்டு நடந்தவர்கள் திரும்பி நடக்கிறவரை பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சாயங்காலம் ஆச்சு, வாருங்க ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம். அது அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்தது. அவரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே போனார்கள். இயேசு அவர்களுக்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் கண்களை திறக்கப்பட்டது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டார்கள். 45வது வசனம், 30, 31, 45வது வசனம். 45வது வசனத்தை வாசிக்கும்போ அவர்கள் புத்தியை ஆண்டவர் திறந்தார், அவர்கள் மனதை ஆண்டவர் திறந்தார். அப்போ கண்ணு திறக்கணும், மனம் திறக்கணும். உலக பிரகாரமான கண் திறந்த ஒரு மனுஷன் 2 கிலோமீட்டர் தூரம் தன் பார்வையில காண முடியுமானா, ஆவிக்குரிய கண்கள் திறந்த ஒரு மனுஷன் லட்சக்கணக்கில் கிலோமீட்டரை தாண்டி பார்க்க முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் பார்வை அடையணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். இயேசு அந்த குருடன் பக்கத்தில் வந்தாரு. இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்யணும்? காலையில வீட்டில் இருந்து எழும்புனீங்க, காலையில வீட்டில் இருந்து
இருந்து கிளம்புனீங்க, காலையில வீட்டில இருந்து சரியான நேரத்தில் வந்தீங்க, பாடுனீங்க, கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சீங்க. இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் you have done it, you have done it, you have done it. நீ இதெல்லாம் செஞ்சிருக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What is your problem? What is your prayer request? உனக்கு என்ன ஜெப குறிப்பு உன் கையில் இருக்கு? உன் தேவை என்ன? எதற்காக என்ன தேடி வந்தாய்? எதற்காக என்ன பார்த்து கூக்குரலிட்ட? எதற்காக என் சமூகத்தை நெருங்கி வந்தாய்? அவன் ஒரு பிரச்சனையை சொன்னான். ஏன்னா அந்த பிரச்சனை சரியாச்சுன்னா மீதி எல்லா பிரச்சனையுமே சரியாகி போகும். அந்த ஒரு காரியத்தில் தீர்வு கிடைச்சா மீதி எல்லா காரியத்திலையும் தீர்வு கிடைக்கும். அது என்ன? நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். இயேசுவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பார்வையடைகிறாய், நீ பார்வையடைகிறாய். இந்த காலை வேளையிலே உங்க நடுவில் பேசும்படி ஆண்டவர் என் கையில தந்த செய்தி, நீ பார்வையடைகிறாய், நீ பார்வையடைகிறாய், நீ பார்வையடைகிறாய், நீ பார்வையடைகிறாய். ரெண்டு கரந்தட்டி வல்லமையோட ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, வல்லமையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. போதாது போதாது போதாது. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு பலத்த கிருபை இறங்கட்டும், ஒரு தெய்வ பிரசன்ன இறங்கட்டும். இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடுகிறார், ஆண்டவர் தொடுகிறார், 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 தொடுகிறார். அக்கனி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. உங்க பிரெயின்ல ஆண்டவர் புதிய திட்டங்களை தருகிறார், உங்க மனதில் ஆண்டவர் திட்டங்களை தருகிறார், உங்க இருதயத்தில் ஆண்டவர் திட்டங்களை தருகிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரக துரா பதன 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 அந்தல சந்தர தலபா ரெந்தல் கனாதனா. என் கண்ணு திறக்கட்டும், திறக்கட்டும், திறக்கட்டும். இருதய கண்ணு திறக்கட்டும், மன கண்கள் திறக்கட்டும். பிரகாசமுள்ள மனக்கண், பிரகாசமுள்ள மனக்கண் எனக்கு தந்தரலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாங்க ஒருமித்து ஜெபிக்கும்போ இயேசுவின் நாமத்தில் இந்த கூடாரத்தில் ஒரு பேரொளி வருவதாக, ஒரு பேரொளி வருவதாக, ஒரு பேரொளி வருவதாக. எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக, எல்லார் மேலும் தெய்வ பிரசன்னம் இறங்குவதாக. இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான வல்லமை, அந்த மெய்யான அபிஷேகம், அந்த மெய்யான அக்கினி இப்போ 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 இந்த ஆலயத்தை மூடுவதாக, 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 மூடுவதாக. உடப ரகத 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 அந்தல ரந்தல ரியாந்தரதல அல்கன சந்தரதலபா ரெந்தல் கனாதன. ஐயா, உங்க சரீரத்தில் கர்த்தரின் கை தொடுகிறது. அம்மா, உங்க வாழ்க்கையில கர்த்தரின் கை தொடுகிறது. உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன், உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன். உங்க கண்களில் கர்த்தருடைய கை, உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன். உங்க சரீரத்தில் கர்த்தருடைய கை. உணர்கிறவர்கள் மட்டும் அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கண்ணை திறந்து விடுகிறார், கண்ணை திறந்து விடுகிறார், கதவுகளை திறந்து விடுகிறார், அடையாளங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். தேவ கரம் செயல்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அங்கங்கே தேவனுடைய மகிமை இறங்குகிறது, அங்கங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. சில காரியங்களை பற்றி ஆண்டவர் உனக்கு தெளிவாய் உணர்த்துகிறார். சில பாதைகளை ஆண்டவர் மனதில் காட்டி தருகிறார். ஊடா பதன 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 அந்தல ரந்தல ரியாந்தர அல்கந்தர கமல் கமன அல்கன சந்தல் பனாதியா ஊடாபா சந்தாலா ரியாந்தர பிரௌடா பாபா அல்கபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்சல் நேசரே உம்மை பற்றித்தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றித்தானே. உன்னத தேவனே
என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட இன்னுள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட இன்னுள்ளம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாண்டுடைய சமூகத்துல ஹல்லேலூயா. கோடியாக பாடரணும் உந்தன் நேசமே, கோடியாக பாடரணும் உந்தன் நேசமே, மாடி மீது தவளனும் இயேசுப்பா, மழலை குழந்தை நான் உம்மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் இரவெல்லாம் நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் பேச்சல் நேசரே, இரவெல்லாம் பகல்ல உங்க சதத உயர்த்தி இரவெல்லாம் என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உன்னத தேவனே என்று எல்லாரும் சொல்லமா? உன்னத தேவனே, என் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். நீரே சர்வ வல்லமுள்ள தேவனையா, உம்மோடு இணைந்திட இன்னுள். உண்மையா ஆசையா சொல்றீங்களா? உண்மையா உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்கப்பா. உம்மோடு இணைந்திட இன்னுள்ளம். சவுல் 3 நாள் குருடனா இருக்கிறான், பார்வை இழந்து குருடனா இருக்கிறான். 3 நாள் ஜெபம் பண்றான். அனனியான்கிற தீர்க்கதரிசி வந்து கையை வைக்கிறார். 3 நாள் பார்வை இழந்தவனுடைய கண்கள் மறுபடியும் திறக்கிறது. முதல்ல அவன் பார்த்ததெல்லாம் அழிக்கணும், தேவனுக்கு விரோதமான செயல்கள். பார்வை அடைந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டுகிறவனாய் நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் ஆவியில ஜெபம் பண்ணும்போது, இன்னைக்கு இந்த ஆராதனையில எங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, இனிமே எங்களை கொண்டு தேவ ராஜ்யம் கட்ட போகிற பணி தீவிரித்து நல்லா கையை தட்டி ரிபா நாகா தனா தனா மகா தனா ஏசப்பா எங்களுக்கு கொடுத்து பொழிந்தருளின அந்த வார்த்தையின்படியே இனிமே நாங்க சபையோடு இணைந்து இன்னைக்கு பார்வை அடைந்த இந்த அனுபவம் எங்களை தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய். பவுலினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் உடனே எழுந்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினது போல, பார்வை அடைந்தவர்களை ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம், பார்வை அடைந்தவர்களை ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல ஒரு வார்த்தையை ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை கேட்டதற்கு பின்பாகும் இன்னைக்கு தேவனுக்காக எழும்ப தாமதமாயிருப்போம் என்றா, தேவன் கொடுத்த தெளிவை நாம் பிரயோஜனமற்று பயன்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இன்னைக்கு இந்த காலையில கேளுங்க, ஏசப்பா இன்னைக்கு என்னோட உண்மையா பேசியிருக்கிற இந்த வார்த்தை எங்களை தான் தெளிவு பண்ணியிருக்கீங்க. நான் சில பகுதியில் பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறோம், ஆனால் இன்னைக்கு காலையில் நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. ஆமேன். பார்வை அடைந்த பவுல் எழும்பி ஊழியத்தை செஞ்சான். இன்னைக்கு பார்வை அடைந்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டாலும் பிரதானமானது தேவ ராஜ்யத்தை கட்டுவது. பிரதானமானது பார்வை அடைந்த அனுபவம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் நம்மளை துரிதமாக்கும். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
கண்களை தெளிவாக்கும்படியான வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல வார்த்தைக்காக, நல்ல ஆராதனைக்காக நன்றி. எங்க கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவை அறியாத ஜனங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவீரா. மாலையில் நடக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழு நடக்கிற எல்லா ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். பெரிய நிறைவுகள் உண்டாகட்டும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து கோடா கோடியா பெருக பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.